வெள்ளைக்காரவங்கலாம் வந்து என் டேபிள் பேசினாங்க. ஒருத்தர் துணைக்கி வச்சுட்டேன். நம்மளுக்கு தான் இங்கிலீஷ் தெரியாது. அது ஏகப்பட்ட இதுல தலைவர் கொஞ்சம் மாட்டி விட்டுருவாரு. ரொம்ப ஜாலியா ரொம்ப ரசிப்பார். ஆமா, ஒண்ணு தெரியாத திருப்பிக்கிடுவாரு. சார் எந்த வேஷம் போட்டாருன்னா, நீங்க நாயா நடிக்க சொல்றீங்களா? நாயா நடிக்க நடிக்க சொல்றீங்க. என்ன நான் வந்து என்ன வேஷம் பார்க்க என்ன வேஷம் கூட சரி. அது வந்து ஒன்று இங்கே இருக்கு, இன்னொன்று இருக்கு அப்படின்ட்டு ஒருத்தர் நடித்தார். நான் எங்கே போனாலும் சொல்லுவேன், இந்த அம்மா கட்சியில் போய் சொல்லுவேன், இந்த மாதிரி ஹிந்தி படிங்க, உங்கள் பிள்ளைகளை படிக்க வைங்க, நாங்கள் தான் படிக்கல அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்ம தமிழ்நாட்டு பாடுற தாண்ட முடியல. கண்டிப்பா. ஆமா, தெலுங்கு கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியும்னு வச்சுக்கிறேன். ஐயா செஞ்ச நாங்க போட்டுக்கிறோம் அப்படின்னு சில இது மட்டும் க்ளோஸ் அப்ல அந்த ஹிந்தி மாதிரி. சார் அதே 93ல ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் மீண்டும் அந்த மனிதனுக்கு அப்புறம் அவங்க தயாரிப்புல விஜயகுமார் இயக்கத்துல எஜமான் படத்துல அவங்க. ஆமா ஆமா, கவுண்டமணி இந்த அக்னி நட்சத்திரம் மாதிரி அவர் காமெடி. ஆமா, அவரு அங்கே இருப்பாரு. நான் மீனா வீட்டுல அவர் வந்து கவுண்டமணி சார் வீட்டுல. இது அந்த காமெடி மாதிரி. ஆமா, அது ராஜமன்றி இந்த ஊரை நினைச்சு அது நாங்கள் அவுட்டூர் போனால் தெரியுமே, ஜாலியாக அவருக்கு போட்டு உடைச்சி விட்டாரு. மேடையில் போட்டு உடைச்சி எல்லாம் கேட்குறாங்க, சாப்பிடுங்க. நம்ம ஏன் சாப்பிட்டேன், நம்மளை என்ன இது அப்போ சாப்பிட்டேன் போயிடல. அப்போ ஒரு ஜாலியாக சும்மா 2 லேசா ஒரு மீது தான் நான் சாப்பிடுவேன். சாப்பிட்டா இப்போ தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம இது எப்படிலாம் இது ஃபுல்லாக சாமி பக்தி தான். அது கொரோனாவுக்கு எப்போ கொரோனான்னு வந்துச்சோ க்ளோஸ். ஆமாம் ஆமாம் சார். இதுக்கு அடுத்த படம் 94ல், இதுவும் சினிமா பார்த்த ரசிகர்களும் சரி, தலைவரோட ரசிகர்களும் சரி, மறக்க முடியாத படம் சொல்லலாம், வீரா. வீரா காமெடி சொல்லணுமா? அந்த படத்துல இந்த கோயிந்தா ஓய்ந்தான்னு ஒரு காமெடி வரும். அது நல்ல அது மார்பிள் கல். அந்த இது வந்து திருப்பதி டெம்பிள்ல ஃபுல்லா டாட்டா பிர்லா பண்ணி கொடுத்துருக்காரு அந்த டெம்பிள. அத வெயில் போட்டா எப்படி நிக்க முடியுமா? அப்ப ஷூட்டிங்க ரோஜா நின்றுகிட்டு இருக்காங்க. அப்ப இந்த கோயந்தான்னு இந்த கேரக்டர் மீனா கேரக்டர் வரும்போது இங்க ஹிண்ட் கொடுக்கணும். ஆமா, ஹிண்ட் கொடுக்கணும். இப்படி ஒரு நெசமாவே அந்த கோயந்தாங்கிறது இந்த சூடு வேற, நடிப்பு வேற, நேச்சரா வந்து கோயந்தா அங்கேயும் போயிருந்தா அங்கேயும் போயிருந்தா அங்கேயும் போயிருந்தா அங்கேயும் போயிருந்தா அப்படின்னு நேச்சராவே கீழே சூடுதான். இது ஒரு இதா எடுத்து அந்த சீன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு காரணம் அப்படி அந்த படம் இது பண்றதுக்கு காரணம் வந்து தலைவர் என்ன பண்ணுவார், கதைக்குள்ளேயும் போவார், காமெடியை லிங்க் பண்ணுவார். அதுக்கு காரணம் அது ஒரு ஹிட்டு. எங்கே அவர் அந்த படத்தை நடிக்காருன்னா அவர் காமெடி 3/4 பங்கு இருக்கும். 3/4 பங்கு காமெடி டைமிங் அது இருக்கும். அது வந்து யாருக்குமே வராது. அதுவும் சொல்லி கொடுப்பாங்க, இப்படி ஒரு காமெடி நடித்து அந்த படம். அந்த படம் இது நடிக்கும்போது சார் வந்து இங்கே நின்னாங்க வாகனி ஸ்டுடியோவில். அப்போ கூப்பிட்டு நம்ம ஒரு சேல் போட்டு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு நான் சில பேர் அந்த ஒரு படம் டப்பிங் படம்னா அந்த படத்தை பார்க்க சொல்லுவாங்க, நான் பார்க்க மாட்டேன்.
அதுக்குள்ள காமெடி என்னன்னு கேட்டுக்கணும். ஏன்னா அந்த படத்தை பார்த்தோன்னு வச்சுங்க, அதே மாதிரி நான் நடிக்க சொல்லணும். கரெக்ட். நான் எப்பவுமே டப்பிங் படம் ரீமேக் பண்றாங்கன்னா அதை பார்க்கவே மாட்டேன், ஒரு பார்க்க மாட்டேன். நம்ம கதை சொல்லி நம்மளே நடிக்கிறோம். அதான் இது. கரெக்ட் கரெக்ட். அந்த படம் டைரக்டரோட இன்டர்வியூ சுரேஷ்கிருஷ்ணன் சார் எடுத்துக்கும் போது கூட சொன்னாரு, அந்த படத்தை வந்து தலைவரை சஜஸ்ட் பண்ணோடனே படம் பார்த்துட்டு ரீமேக்னா சார் இது வந்து செட் ஆகாது இங்க அப்படிமா சொல்லிட்டு ரொம்ப இதா சொன்னாரு. அப்போ அவர் இன்சிஸ்ட் பண்ணாரு, இல்ல நீங்க இதை பண்ணுவோம் சொல்லிட்டு உட்காந்து ஃபுல்லா ரீமேக் பண்ணி நிறைய மாடிஃபை பண்ணாங்க. தெலுங்கோட ஒரிஜினலுக்கு வீராக்கா சம்பந்தமே இல்லாத அளவுக்கு அவ்வளவு மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஹைதராபாத்லாம் போய் எடுத்தாங்க ராமண்ணா சார் ஸ்டூடியோவில். எல்லாம் சில இதுகள்லாம் இப்போ டெவலப்மெண்ட் கொடுப்பாரு. அதாவது பகலில் வந்து டைரக்டருக்கு தெரியாமல் எது வந்து டைரக்ஷன் பண்ண மாட்டாங்க, நைட்டில் டைரக்டர் அவங்க உட்காந்து பேசுவாங்க. ஏன்னா அவர் வந்து தலையிடுறாரு அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சு அது ஒரு மாதிரி பேசுவாங்களே, நைட்டில் பேசி அந்த சீனை எடுத்துருவாங்க. அதே மாதிரி ஷூட் பண்ணிடுவாங்க. ஆமாம், டைரக்டர் வந்து ஷூட் பண்ணுவாங்க. அந்த டைரக்டருக்கு தலையிடு. சூப்பர், நல்ல விஷயம். ஆமாம், ஏன்னா டைரக்டர் தப்பா எடுப்பாங்கல்ல. இப்படி அந்த அந்த படமும் பெரிய ஹிட் ஆயிடுச்சு. குறிப்பா அதுல பாடல்கள் அது வந்து ஏவிஎம் படம். அது இல்ல பிஆர் ப்ரொடக்ஷன்ஸ் பஞ்சண்ணா மோகன் பாபு நடிச்ச தெலுங்கு படத்தோட ரீமேக் அது. ஆமா ஆமா, மோகன் பாபு தெலுங்குல அவர் நடிச்ச படம் ரீமேக் தான் பண்ணாங்க. இல்ல டைரக்டருக்கு அந்த படம் பார்த்துட்டு அவரோட உடன்பாடு இல்ல, இது போய் ரீமேக் பண்றாங்களே, இல்ல அந்த அளவுக்கு சுவாரஸ்யம் ஒண்ணுமே இல்லையன்ற மாதிரி சொல்லிட்டு இல்ல அப்ப தலைவர் கான்பிடன்ஸ் கொடுத்து இல்ல நம்ம அதை நிறைய உட்கார்ந்து ஒர்க் பண்ணுவோம், ரீஒர்க் பண்ணுவோம் சொல்லிட்டு எல்லாம் சொல்லி நிறைய மாற்றங்களோட இந்த மாதிரி வந்துச்சு. அதுதான் அந்த வீரா அப்படி மாதிரி சொல்லி அப்ப சொன்னாரு. இன்னைக்கு அது மிராக்கிள் இருக்கு. ஆமா, பெரிய ரெக்கார்ட். ஆமா ஆமா. இதுக்கு அடுத்தது சார், நம்ம கே.எஸ். ரவிக்குமார் சார் ஃபர்ஸ்ட் டைம் தலைவரோட இணைகிறாரு. ஆமா, இன்ட்ரோடக்ஷனே பாத்தீங்கன்னா உங்களோட தான் படம் ஆரம்பிக்கும். ஆமா ஆமா, எடுத்தவொடனே இந்த மாதிரி வர வேண்டிய நான் தான் சொன்னேன். அது எனக்கு எங்க முத்தக்கான வருவாரு, வர வேண்டிய நேரத்துல எப்போ வருமோ ஒரு வந்து ஒரு டைலாக், இப்போ தப்பா சொல்றேன், அதுல கரெக்டா படத்துல இருக்கணும் அப்படி அப்படின்னு இன்ட்ரோடக்ஷன் போட்டுக்கிட்டு அந்த படத்துல இந்த லெட்டர் கொடுக்குற சீன் இருக்கு. அதை கிட்டத்தட்ட போகும் ரொம்ப நேரம் அந்த சீன் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஜெயபாரதி அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாமே அந்த ஒவ்வொரு லெட்டர் மாறுறது சூப்பரா இருக்கும். சுவாரஸ்யமான காட்சி அது. அதுல எல்லாமே இவர் படத்துல என்னமோ இந்த பாட்டுகள்லாம் எல்லாம் அமைச்சுக்கிறீங்க. இந்த பாட்டு, நகைச்சுவை, சோகப்பாட்டு, அப்புறம் டப்பாமுத்து, ஒரு போக்குப்பாட்டு, ஜனங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருவார். இல்லாட்டா சாமானியமும் ஒத்துக்கிற மாட்டாரு. சாதாரண நினைக்காதீங்க, சும்மா ரஜினி தானே அப்படின்னு சாதாரண நினைக்காதீங்க, பெரிய பிரிண்ட். ஆமா, ரொம்ப அந்த நுணுக்கமா அந்த கதையை எடுத்த ஓடுமா அப்படிங்கிற மாதிரி. இப்ப நீங்க சொல்லுங்க சார், இந்த விஷயம் எதை வச்சு நீங்க அந்த மாதிரி அவரை அப்படிதான் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க, எப்படி நீங்க அதை அவரை அப்சர்வ் பண்ணிருக்கீங்க? ஒரு மனிதன் வந்து அந்த கதைக்குள்ள இன்வால்வ் ரொம்ப கஷ்டம். எவனா எடுக்கிறாயா, அவன் போய் நம்ம உட்காந்துக்கிட்டு ஊரு கதை பேசுவோம் அப்படிங்கன்னா கிடையாது. அது எடுக்கிறதும் ஒரு இங்க உட்காந்தாலும் ஒரு கண்ணை நோட் பண்ணுவாரு. அப்புறம் டைரக்டர் வந்து நைஸாக சொல்லிட்டு இது இப்படி இருக்கலாம அப்படின்னு தெரியாத கூட சொல்லிட்டு போயிடுவேன். அப்போ அப்படின்னு அந்த அந்த படம் எடுக்கிற வரைக்கும் அந்த கதைக்குள்ளதான் இருப்பார். அது எனக்கு மட்டும்தான் தெரியும், சில பேருக்கும் தெரியும். ஆமா, இருந்தாலும் நீங்க ரொம்ப அப்சர்வ் பண்ணிருக்கீங்க. நானும் கவுனி பண்ணல. சில படத்துல கூப்பிடணும், ஹீரோ வருவார், இப்போ கொடுங்க நடிக்க, அவங்க போயிடுவாங்க. இவர் வந்து அந்த இதுல இருப்பார், கதைக்குள்ளேயே இருப்பார்.
சார் அடுத்து பாத்தீங்கன்னா தலைவரோட சொந்த படம் சுந்தர் சி இயக்கத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு குட்டி நடிகர் சங்கமே நடிச்ச படம்னு சொல்லலாம். அருணாச்சலம். அந்த படத்தோட எனக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா தலைவரே ஒரு பக்கம் காமெடி ஸ்பெஷலிஸ்ட்னாக்கா இன்னொரு பக்கம் சுந்தர் சி. காமெடிக்கு பஞ்சமே கிடையாது. ஆமா 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 சுந்தர் சி காமெடி காமெடி அவரு நல்லா எல்லா படமே காமெடியா எடுக்கிறவரு. அது தலைவர் கிடைச்சா போதுமே. அந்த காமெடி வந்து நான் ஒரு படம் எங்க ஊர் பாட்டுக்காரன் அதில் வந்து எஸ் சந்திரன் நான் உன்னை பொண்ணு கட்டணும்னா நீ வந்து நான் ரூபா கொடுப்பேன், அதை நீ செலவழிக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன கான்செப்ட் தான் அந்த எங்கள் ஊர் பாட்டுக்கு. இந்த கதை அருணாச்சலம் பார்த்தா அந்த அந்த மாதிரி ஒரு 30 நாளுக்குள்ள. ஆமாம், இதுதான் கதை. இதில் வந்து நாங்கள் தேர்தல் நிற்கிறது, சூப்பர் ஸ்டார் ஆகிறது, ஜனகராஜ் நல்ல அருமையான காமெடி தலையில் அடிச்சுக்கிறது. ஜனகராஜ் ரொம்ப அருமையான தலைவருக்கு வந்து சில காமெடியை வந்து பிடிக்காதுல்ல, அவர் டைமுக்கு ஒத்து போட்டு வர மாட்டாங்க. அதில் ஜனகராஜ் நல்லா அவர் ரொம்ப பிடிச்சவர். கரெக்ட். நீங்களும் அவர் 2 பேரும் அதிகமா அவர் கூட டிராவல் ஆயிருக்கீங்க. ஆமா இருந்த நல்ல அருமையான கேரக்டர். அதில் வந்து அந்த அந்த படம் ருத்ராஜா அது அது ஒரு மசாலா படம்னு வச்சுங்களேன், அது சூப்பர் படம். அது 1010 இது என்ன போய் எல்லாம் நடித்தாங்க. நடிச்சு ரொம்ப அது எப்படியோ ஒரு படம் ஓடிடும், ஒரு வசூல் சாதனை படிச்சிடும். அதுவும் அது வந்து 200 நாளுக்கு மேல அதிகமா ஓடி பெரிய சாதனை பண்ணி ரொம்ப அதுவும் எல்லாமே மசாலாவா இருக்கும். அந்த படம் சூப்பர் மசாலாவா இருக்கும். அது தலைவருக்குன்னு ஒரு பேர் இருக்கு, அது வந்து இதாயிடும். அந்த படம் வந்து அவர் சிவாஜி சார் நடிக்கும்போது இது கூப்பிட்றதுனா அந்த அந்த படத்துல டாப் நானே ரசிச்சிருக்கேன். அந்த பொண்ணை கூப்பிட முடியல அப்படின்னு காமெடிக்கவே இல்லை, தூக்கிட்டு ஒரே ஒரு சீன் ஐஸ்வர்யா நல்ல டைரக்ஷன் பண்ணாங்க. கதையும் நல்ல கதை தான். இன்ன வரைக்கும் நீங்க குடும்பத்தோட பார்க்கலாம். அதாவது ஓட்டணும்ல, அது ஓட்டல பண்ணிட்டாங்க, அப்படியே அமைக்கிட்டாங்க. அப்புறம் இந்த பூசாரியா வந்து என்ன அருமையான கதை. அது என்ன எல்லாம் ஒத்துமையா இருக்கணும் அப்படி. அவர் வந்து மக்களுக்கு எதுனா நல்ல மனிதர். கல்யாணம் வச்சிருக்காரு, வச்சுட்டு என்கிட்ட வந்தாப்புல நான் ஒரு 10 ரூபா எழுதி கொடுறாருன்னா ஒரு 5 ரூபா எழுதி கொடுத்துருக்கான். கூப்பிட்டு 5 ரூபாய் கொடுத்து அந்த கல்யாணம் நல்லபடியாக இருந்துச்சு. நிறைய தெரிஞ்சு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறது அவர் ஒருத்தர் தான்.